வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்பெஷல். நான் ராஜஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டயட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டயட் ரெசிபி சீரீஸ் 1. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட் தலியா பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீட் தலியா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட் தலியா, தண்ணி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இவ்வளோந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தாளிங்க, கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் அதுவும் போட்டு நீங்கள் வந்து தாளிச்சிருங்க. தாளித்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது லைட்டாக கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு வெங்காயம், இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக அப்போ போட்டுக்கோங்க. உப்பு வந்து போட்டு வெங்காயம் வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்க, அதுக்காக உப்பு போடுறது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா இது கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, நான் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல், ஓகேவா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து கேரட் எடுத்திங்கன்னா அதுக்கு பாதி பவுல் தான் பீன்ஸ் எடுக்கணும். பீன்ஸ் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. பாதி பவுல் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு பவுல் பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பட்டாணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இந்த பச்சை மிளகா காரம் அதிகனால நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வீட் தலியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீட் தலியா வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அது அப்போவே உப்பு வேணுன்னா தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு 1:3 ரேஷியோ வந்து தண்ணி தேவை. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் 1:3 ரேஷியோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட் தலியா பொறுத்தது, சில வீட் தலியா கம்மியாக தண்ணி இருக்கும், சிலது கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும். அதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி வச்சு பண்ணிங்கன்னா இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு சின்ன பவுலில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது இவ்வளோத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா தாளித்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய், இதுக்கு நான் தாளிக்கிறது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது. நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த சட்னி வந்து பயங்கர காரமாக இருக்கும், ஏன்னா அந்த சிவப்பு மிளகாய் சேர்த்ததுனால. உங்களுக்கு நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சிவப்பு மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுனால அதை போட்டு தாளித்து ஊற்றுருவேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் வந்து கற்றுக்கிட்டது, எங்கள் அம்மா, அத்தை, அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபீஸ் தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நிறைய ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து கற்றுக்கிட்டது எங்கள் ஊரில் எங்கள் அம்மா பண்ணுறது. ஸோ இதில் எல்லா ரெசிபியும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா பண்ணுறது, ஸோ எங்கள் அத்தை பண்ணுறது, அண்ட் எங்கள் ஊரோட அந்த ஒரு டேஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சமையல் வந்து மண் பானை, மண் சட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சட்டி, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் தான் வந்து முக்கால்வாசி சமைப்பேன். இது ஏன் வந்து சமைக்கிறேன்னா, ஒன்று வந்து ஹெல்த் வைஸ், அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு. நீங்கள் வந்து மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட் தலியா கூட நான் மண் சட்டியில் தான் வந்து பண்ணியிருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே மண் சட்டியில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்சல்யூட் அந்த டேஸ்ட் வரும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.